கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று ஒரு கேள்விக்குறியோட எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நாம் கஷ்டப்படும் போது, தனித்து விடப்படும் போது, சோதனையில் சிக்கும்போது, மனிதர்களால் கைவிடப்படும் போது, புரிஞ்சவங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசுறது, இப்படிலாம் நினைக்கும் போது ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அப்போது நம்ம அங்கலாய்ப்போம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், ஆனால் நம்மளால் அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா பிரச்சனை நம்ம முன்பாக அவ்வளவு பெருசாக நின்ன உடனே நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது நடக்காது. அப்போ தான் நம்ம கதறுவோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதே போல தான் சங்கீதக்காரனாகிய தாவீதும் கதறுகிறார். ஆண்டவர் அவரை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் தான் தேடி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆண்டவர் தான் நடத்துகிறாரு. ஆனால் ஒரு சில சிச்சுவேஷன் வரும்போது, குகையில் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது, வெறுங்காலாக நடக்கும்போது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை சகித்து கொள்ளுகிறார். அப்போ தான் அந்த கேள்வியே நமக்கு வருது, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரே, ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு சொன்னாரே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னாரே, எது வரைக்கும் முகத்தை மறைப்பீர் என்று சொன்னாரே, இப்படிப்பட்ட காரியம்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கதறுவோம் பிரியமானவர்களே. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோடு இருக்கிற கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்படி சொல்கிறாரு. எல்லா மனுஷனுக்கும் ஆபத்து காலம் வரும், பிரச்சனை காலம் வரும், போராட்ட காலம் வரும். ஆனால் அதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம பலன் குறுகிறோம். அதில் நீங்கள் பலப்படணும்னா கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நம்ம ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. எவ்வளவுதான் சோர்வு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உடைய நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை நடத்தி எடுத்துக்கொள்ளாமலும் சொன்ன அந்த சங்கீதக்காரனுடைய ஆண்டவரே காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மைகளை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.